hello everybody. I am our Malini. This is your Malini simple grammar class. So last time revision 10th standard revision government public exam question paper 2022-23 நம்ம key answer ஓட பாத்தறலாம். So at the same time எப்படி எல்லாம் questions கான answers நம்ம வந்து எழுதணும் நிதானமா மெதுவா presentation எல்லாத்தையும் டீடைலா இந்த வீடியோல பாத்தறலாம் சரிங்களா. So part 1ல நம்ம as usual நான் சொன்ன மாதிரி 14 questionsல first 3 பாத்தீங்கன்னா synonyms, next 3 antonyms. So இங்க synonymsல நாம அந்த பர்டிகுலர் வேர்ட்ஸ்க்கான மீனிங்கை ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். பிளைன்டிவ்லி கேட்டிருக்காங்க. பிளைன்டிவ்லினா ரொம்ப வருத்தமா, அதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா சேட்லி. எல்லாத்துலேயுமே நம்ம மற்ற 4 ஆப்ஷனையும் பார்த்தோம்னா மற்ற 3 கண்டிப்பாக ஆன்சர் தவிர மற்ற ரிமைனிங் 3 பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகாம தான் இருக்கும். ஸோ நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். பிளைன்டிவ்லி வருத்தமாக, சேட்லி சரிங்களா. டயலேட்டர்னா கண்ணை விரிச்சு பார்க்கறது சரியா. ஸோ வைட் அண்ட் மற்ற 3மே வந்து மேட்ச் ஆகல பாருங்க. க்ளோஸ்டு, மூவ்டு, ஷ்ரிங்க், சுருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நகர்த்துறது. க்ளோஸ்டுனா கண்ணை மூடி வைக்கிறது, இது 3 மேட்ச் ஆகல. அதே மாதிரி இங்கே ஹாப்பிலி, ரிகரஸ்லி, வெயின்லி இந்த 3 மேட்ச் ஆகல. ஸோ நம்ம எந்த 3 மேட்ச் ஆகலையோ அதை அப்படியே ஒமிட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற ஆன்சரை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் தெரிஞ்சு போயிடும் சரிங்களா. யாங்கடு அப்படின்னா தள்ளுறது, புல்டு, புஷ்டு, ஃபிக்ஸ்டு, ரிப்பல்ஸ்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகலை. புல்டு தான் மேட்ச் ஆகுது. அண்டு பாருங்க ஆண்டனிம்ஸில் கிராங்கி. கிராங்கி அப்படின்னா வந்து வித்தியாசமான, புதுமையான அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஃபெமிலியர் சரியா. அடுத்தது கமோஷன் அப்படின்னா கலவரம் சொல்லுவாங்க. இது மற்ற 3மே வந்து அதுக்கு வந்து மீனிங் கொடுத்துருக்காங்க. பட் ஒன்று மட்டும் அது ஆப்போசிட். ஸோ இப்படிதான் கொடுப்பாங்க. 3 மீனிங் கொடுப்பாங்க, இல்லைன்னா 3 ஆப்போசிட் கொடுப்பாங்க. இங்கே நமக்கு தேவை ஆண்டனிம்ஸ். பட் இங்கே சினானிம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று மட்டும் ஆண்டனிம். காம்னஸ், அமைதி. பிரைட்னா வந்து ரொம்பவே வந்து வெளிச்சமா இருக்கிறது. இந்த இடத்துல வந்து பிரைட் வெளிச்சம். பிரைட்னா வந்து புத்திசாலிங்கிற மீனிங்கும் வரும். இங்கே ஆப்போசிட் வந்து டல், வெளிச்சம் இல்லாமன்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 6 கொஸ்டின்ஸை கரெக்டாக பார்த்து எழுதிட்டீங்கன்னா ஆப்ஷனோடு இருக்குது. கேர்ஃபுல்லாக எழுதினோம்னா நம்ம கண்டிப்பாக பிடிச்சிடலாம். அடுத்தது பாருங்க சிங்குலர் அண்ட் ப்ளூரலில் இங்கே எதோட ப்ளூரல் ஃபார்ம்னா ஃபார்முலா. ஃபார்முலாவோட ப்ளூரல் ஃபார்ம் ஃபார்முலே. அடுத்தது பாருங்க ஃபெயில், ஃபெயிலியர். சஃபிக்ஸ் இங்கே வந்து ப்ரிஃபிக்ஸ் கேட்கல, சஃபிக்ஸ். ஸோ அந்த வேர்டுக்கு பின்னாடி வரணும், ப்ரிஃபிக்ஸ்னா முன்னாடி வரணும் சரியா. அடுத்தது சிடி, அதோட எக்ஸ்பான்ஷன் காம்பேக்ட் டிஸ்க். அடுத்தது 10th ஒன் பாருங்க கம்ப்ளீட் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஃப்ரேசல் வெர்ப் கேட்டிருக்காங்க. த மதர் இன்ஸ்ட்ரக்டட் த மெய்ட் டு லுக் ஆஃப்டர் த சைல்ட் கேர்ஃபுல்லியா. அந்த அம்மா வந்து அந்த மெய்டு கிட்ட, வேலைக்காரவங்க கிட்ட என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்கன்னா என்னோட குழந்தைய தன்னை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கவனமா பார்த்துக்கிறதுனா லுக் ஆஃப்டர் சரிங்களா. சூஸ் த சூட்டபிள் ஆப்ஷன் டு பேர் இட் வித் த வேர்டு சன் டு ஃபார்ம் ஏ காம்பவுண்ட் வேர்டு. ரொம்ப ஈஸி காம்பவுண்ட் வேர்ட்லாம். புக்கில் இருக்கிறத பார்த்தீங்கன்னாவே போதும். ஸோ புக்கை தவிர வேற எங்கேயும் நீங்கள் பார்க்காதீங்க சரிங்களா. சன் கிளாஸஸ், சன்னோட எது கரெக்டான காம்பவுண்ட் வேர்ட்னா சன் திங் வராது, சன் ஹோல் வராது, சன் ஹேண்ட் வராது, சன் கிளாஸஸ் தான் கரெக்ட். அடுத்து 11th ஒன் பாருங்க சன் கிளாஸஸ்க்கு அப்புறமா 12th ஒன்ல ப்ரிபோசிஷன் ரொம்ப ஈஸி. கீப் த புக்ஸ் டு த டேபிள் வராது, இன்டு த டேபிள்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது. வித் வராது சரிங்களா. ஆன் த டேபிள் தான் வரும் கரெக்டானது. நிறைய முறை இது ரிப்பீட்டேஷனாக சொல்லியிருக்கோம் இதெல்லாம். கம்ப்ளீட் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் யூசிங் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் டென்ஸ்ல பார்த்தீங்கன்னா டென்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். என்ன டென்ஸ் ஃபார்ம்னா மை பேரண்ட்ஸ் டேஷ் ஃப்ரம் நியூயார்க் நெக்ஸ்ட் மந்த். ஆல்ரெடி இது வந்து ப்ரீ பிளான்ட் ஆக்ஷன். ஆல்ரெடி முதல்ல வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க, அடுத்த வாரம் நான் வந்து நியூயார்க்கிலிருந்து வரேன் அப்படின்னுட்டு. அப்போ அதுக்கு நம்ம வில் ரிட்டர்ன் போடக்கூடாது. ப்ரீ பிளான்டா ஆர் ரிட்டர்னிங் ஃப்ரம் நியூயார்க் நெக்ஸ்ட் மந்த். ஆல்ரெடி ப்ரீ பிளான்டு. வில் ஹாவ் ரிட்டர்ன் கிடையாது, வில் ஹாவ் பீன் ரிட்டர்னிங் வராது சரிங்களா. ஆர் ரிட்டர்னிங் ஆல்ரெடி ப்ரீ பிளான்டு. கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. 14th ஒன் டேஷ் யூ ஒர்க் ஹார்ட் யூ கேனாட் செக்யூர் குட் மார்க்ஸ் அன்லஸ். நீ ஒழுங்காக படிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, நல்ல மார்க் வாங்க முடியாது. இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு புக்லேயே தான் இருக்குது. எல்லாம் புக் பேக்கில் இருக்கிறது தான் ஓகேயா. ஸோ புக்கில் இருக்கிறத கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே போதும். ஸோ 14 1 மார்க்ஸ் கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா ரிமைனிங் இருக்கிறத கண்டிப்பாக பிடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ பார்ட் 1 14 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்ட் 2ல செக்ஷன் 1ல பாருங்க அவுட் ஆஃப் 4 கொஸ்டின்ஸ்ல நம்ம எந்த 3 கொஸ்டின் செலக்ட் பண்றோமோ அதை வச்சு தான் மார்க் நமக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. கரெக்ஷன் பண்ணும்பொழுது கண்டிப்பா ஒரு கீவேர்டு, இம்பார்ட்டன்ட் கீவேர்டு தான் உங்களுக்கு பார்ப்பாங்க. ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கீவேர்டு எதுன்னு ஃபைன் பண்ணி நீங்க எழுதிட்டீங்கன்னாவே மார்க். ஸோ வாட் மேட் த யங் ஷீகல் கோ மேட். எது வந்து அந்த ஷீகலை ரொம்ப பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆக்குச்சுன்னா அந்த ஃபுட்டு. அவங்க அம்மா கொண்டு அந்த ஃபுட்டு தானே அதை வந்து ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப் ஆகி பறக்க வச்சுது.
அந்த ஃபுட்டை பிடிக்கிறதுக்கு. அந்த ஃபுட்டு தான் மெயினான வேர்டு. வாட் டஸ் INSV ஸ்டாண்ட் ஃபார்னா இந்தியன் நேவல் ஷிப் வெஷல். இதுதான் சரியா. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் எழுதுனீங்கன்னா போதும். ஹவ் வாஸ் ஹோம்ஸ் ஏபிள் டு லுக் சிக். ஏன் வந்து ஹோம்ஸ் வந்து ரொம்பவே வந்து எப்படி வந்து இப்படி வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தாருன்னா ஸ்டார்வ்டு ஃபார் 3 days 3 நாளாக வந்து ரொம்பவே வந்து விரதம் இருக்கிற மாதிரி இருந்தார் சாப்பிடாம. அதனால தான் மயக்கத்தோடு இருக்கிறது தான் பார்க்கறதுக்கு ரொம்பவே பசி மயக்கத்தோடு இருந்தங்காட்டி உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்தார். விச் மந்த்ஸ் ஆர் கால்ட் as மகா மந்த் Jan to Feb மிடில் ஆஃப் த வின்டர். சரிங்களா. ஸோ அவ்வளோதான். அவுட் ஆஃப் 4ல் ஃபர்ஸ்ட் லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தேர்ட் ஒன் எம்பவர்டு உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டில் இருக்கிற கொஷின்ஸ் கம்பல்சரி படிச்சுக்கோங்க. எல்லாமே புக்கில் இருக்கிற அந்த கொஷின்ஸ் தான் கம்பல்சரி. ப்ராக்டிஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதும். ப்ராக்டிஸ் புக்கை லாஸ்ட்டாக ஒரு முறை தரவாக பார்த்துட்டு போயிருங்க. ப்ராக்டிஸ் புக் ஆன்சர் கையில் வச்சுக்கிட்டு போங்க. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி வச்சுட்டு போங்க. அவ்வளோ அதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் 4ல் 3 அழகாக எழுதிருங்க. கொஷின் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து எந்த கொஷின் எழுதினாலும் அந்த கொஷினை வந்து கரெக்டாக கொஷின் நம்பர் போட்டிருக்கிறோமா, ஆன்சர் கரெக்டாக எழுதியிருக்கோமான்னு செக் பண்ணிகிட்டே எழுதுங்க. லாஸ்ட் டைம் இல்லாமல் போயிடுச்சுன்னா அது நமக்கு ஒரு பெரிய நெகட்டிவாக போயிடும். அடுத்தது செக்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா பொயட்ரி 2 மார்க் கொஷின்ஸ் பார்க்கலாமா. ஸோ செக்ஷன் 2ல் பாருங்கள் பொயட்டிக் லைன்ஸ் கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எல்லாமே ஈஸி. அந்த பொயட்டிக் லைன்ஸ்லேயே ஆன்சர் இருக்குது. எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த quest அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் ஒன் வில் பி த பெஸ்ட். இதில் வந்து என்ன கொஸ்டின், வாட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின் டஸ் த poet seek here. என்ன மாதிரியான தேடுதல் அவருக்கு இருக்குதுன்னா கரேஜியஸ் quest. இதுதான் வந்து கீ ஆன்சரே. சரியா. கரேஜியஸ் quest தான் ஆன்சர். ஸோ த poet seeks the courageous quest. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வாட் இஸ் த poet's hope. இங்கேயே இருக்குது கரேஜியஸ் ஆஃப் த quest. எடுத்து எழுதுனீங்கன்னா முடிஞ்சிச்சு. மார்க் 1 மார்க். கொஸ்டின் நம்பர் 19 A-B ஆப்ஷன் கம்பல்சரி நீங்கள் எழுதணும். இல்லைன்னா அதில் மார்க் கிடையாது. வாட் இஸ் த poet's hope. poetோட ஹோப் என்னது, த லாஸ்ட் ஒன் வில் பி த பெஸ்ட்ங்கிறதா த poet's hope. இதில் இருக்கிற ஆன்சர் எடுத்து எழுதினாவே போதும். த poet's hope is the last turn will be the best. நல்லா தெளிவாக பாருங்க. சரிங்களா. ஸோ there is a family nobody likes to meet they live it is said on complaining street. இது complaining streetலேருந்து வந்திருக்குது இல்லையா. ஸோ grumble family குறை சொல்கிற ஃபேமிலியோட அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற மக்களை பற்றி. வேர் இஸ் த ஃபேமிலி லிவ், த ஃபேமிலி லிவ்ஸ் இன் த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். இதுலேயே இருக்குது. அழகாக எடுத்து எழுதிலாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல். Why do you think the street is named as complaining street? Because அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற people they never satisfied to live there and also அவங்க என்ன பண்ணுவாங்க, they always complain others to grumble others. That's why it is called complaining street. அவங்க எதுலையுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகாம இருக்கிறதுனால தான் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டுங்கிற பேரே வந்தது. அவ்வளோதான், முடிஞ்சது. கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது, நல்லா பாருங்க. பட் வி ஆன்ஸ் நெவர் பாரோ வி ஆன்ஸ் நெவர் லெண்டில் வந்து ஆன்சர் த கிரிக்கெட் தானே அதில் வந்து வந்திருக்கு. ஸோ அதில் கொஸ்டின் why do you think ants neither borrow nor lend. ஏன் வந்து எறும்புகள் வந்து கடன் வாங்காது கடன் கொடுக்காதுன்னா they always work hard and also plan for future. அவங்க எதிர்காலத்தை நினைச்சு சேமிச்சு வைப்பாங்க. ஆனா கிரிக்கெட் என்ன பண்ணுச்சு, இது என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தது. சம்மரா இருந்தாலும் விண்டரா இருந்தாலும். அதனாலதான் அது போய் கடன் வாங்குச்சு. ஸோ இங்கேயே இருக்குது எப்பவுமே வாங்காத காரணம் ஒர்க் ஹார்ட் அண்ட் பிளான் ஃபார் ஃபியூச்சர். தே ஒர்க் ஹார்ட் எழுதுனா கூட உங்களுக்கு மார்க். ஹூ சேஸ் தீஸ் லைன்ஸ் டு ஹூம். இது இந்த லைனை ஆன்ஸ் வந்து கிரிக்கெட் கிட்ட சொல்லுச்சு. ஆன்ஸ் டு கிரிக்கெட் எழுதுனா கூட ஆன்சர் சூப்பரா எழுதிடலாம். சரிங்களா. அடுத்தது பாருங்க. தே டூ aware of sun and air and water and fed by peaceful harvest by wars long winter starved. இதுல கொஸ்டின் வாட் இஸ் காமன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். எல்லாத்துக்கும் காமன் என்னது, சூரிய வெளிச்சம் காத்து தண்ணி. ஸோ சன் ஏர் அண்ட் வாட்டர் ஆர் த காமன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அவ்வளோதான் ஆன்சர். How are we fed? எப்படி வந்து நமக்கு வந்து உணவு கொடுக்குறாங்க, we fed by peaceful harvest. கொஸ்டின்லேயே பாதி ஆன்சர் இருக்குது உங்களுக்கு. ஸோ கரெக்டாக பொய்டிக் லைன்ஸை பார்த்தீங்கன்னா ஆன்சரை பிடிச்சிடலாம். இந்த 4ல் நீங்கள் 3 தான் எழுதணும். கரெக்டாக கொஸ்டின் நம்பர் அதில் இருக்கிற 22னா 22ல் ஏ கொஸ்டினா பி கொஸ்டினான்னு அதை கரெக்டாக பார்த்து மென்ஷன் பண்ணுங்க. அழகாக மார்க் வாங்கிடலாம். டோன்ட் யூஸ் ஸ்டிக் பென்ஸ், யூஸ் ஒன்லி ப்ளூ இங்க் பென் அண்ட் ஆல்சோ பென்சில் ஃபார் அண்டர்லைனிங். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் 3ல கிராமர் கொஷின்ஸ். ஸோ இதுலேயும் அவுட் ஆஃப் 5ல் அதாவது 1, 23, 24, 25, 26, 27 5 கொஷின்ஸில் நம்ம 3 கொஷின்ஸ் எழுதணும். இதில் நீங்கள் செலக்ட் பண்ணுற கொஷின்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு மார்க் வரும். இதுவும் 2 மார்க் கொஷின்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து வாய்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. தட் போர்ட்ரேட் வாஸ் பெயிண்டட் பை மை கிராண்ட் மதர். புக்கில் பார்த்ததே தான். இதில் வாஸ் பெயிண்டட் வந்துருக்குது. பாசிவ் ஸ்ட்ரக்சர். வாஸ் வந்து நாவே வந்து நமக்கு பாஸ்ட். ஸோ பாஸ்ட் பாசிவ் வாய்ஸு. இதை வந்து நம்ம மாற்றும் பொழுது மை கிராண்ட் மதர் இங்கே ஆப்ஜெக்டாக இருக்கிறத சப்ஜெக்டாக கொண்டு வந்துருங்க. மை கிராண்ட் மதர் என்ன பண்ணுறாங்க, பெயிண்டட். அந்த
வாஸ் பெயிண்டட்ல அந்த பெயிண்டடுங்கிறதுல எடுத்து நம்ம வந்து அதுதான் வந்து V2வே இங்கே V3யாக கொடுத்துருக்காங்க. இது பெயிண்ட்டுங்கிற அந்த ஒரு வேர்டோட V2 நம்ம எழுத போகிறோம் பெயிண்டட். சரியா, பெயிண்ட் வந்து ப்ரெசண்ட்டு, பெயிண்டட் பாஸ்ட்டு, பெயிண்டட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ மை கிராண்ட் மதர் பெயிண்டட். என்ன பெயிண்ட் பண்ணாங்க? தட் போர்ட்ரேட் ஆப்ஜெக்ட். அவ்வளோதான் ஆன்சர். மை கிராண்ட் மதர் பெயிண்டட் தட் போர்ட்ரேட். ஆக்டிவ் வாய்ஸ் முடிஞ்சு போயிடுச்சா? ஸோ இதில் நமக்கு சப்ஜெக்ட் வேர்பு காம்பினேஷன் பாருங்க. சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட், வேற எக்ஸ்ட்ராவே எதுவும் இல்லை. The answer for the 23rd question பாருங்க. My grandmother painted that portrait. Subject verb object, that's all. That portrait ஃபுல்லாவே ஆப்ஜெக்ட், போர்ட்ரேட் மட்டும் ஆப்ஜெக்ட்னு நினச்சிக்காதீங்க. சரிங்களா? ஸோ இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா மாலினி சிம்பிள் கிராமருங்கிற என்னோட யூடியூப் சேனலில் எலாபரேட்டாக வந்து சொல்லியிருப்பேன். ஆக்டிவ் பாசிவ் ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க டீட்டெயிலாக. சரிங்களா? ஸோ 24th கொஷின் ஸ்பீச் கொஷின், அதுவும் என்னோட சேனல்லே இருக்கும். டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க மாலினி சிம்பிள் இங்கிலீஷ் சேனலில். ஸோ இதில் பாருங்க, ஷி ஆஸ்க்டு வென் வில் யூ கால் மீ. ஷி ஆஸ்க்டுன்னு வந்திருக்கு கொஸ்டின் சென்டென்ஸு. ஸோ இங்கே வந்து ஸ்பீக்கர் இருக்காங்க, லிசனர் இல்லை. சரியா, நல்லா பார்த்துக்கணும். ஷி ஆஸ்க்டு. ஸோ நமக்கு கொஸ்டின் சென்டென்ஸில் WH வந்துன்னா WH தான் வந்து கன்ஜெக்ஷன். வென் இந்த வில் யூ கால் மீயை யூ வில் கால் மீன்னு ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றிக்கோங்க. அப்போ வென் அப்படியே எழுதிட்டு இங்கே வந்து பாஸ்டாக இருக்குது, உள்ள வந்து ஃபியூச்சராக இருக்குது. அந்த வில்ல உட்டா மாற்றினா போதும். அதே மாதிரி இந்த மீ அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரொனவுனை நம்ம என்ன பண்ணணும்னா ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுனை நம்ம இன்டைரக்டாக மாற்றும் பொழுது நம்ம ஸ்பீக்கருக்கு தகுந்த மாதிரி மாற்றணும். அதையும் நல்லா பார்த்துக்கணும். அதே மாதிரி 2 ப்ரொனவுன் இருக்கு பாருங்க. இங்கே ஸ்பீக்கரை குறிக்கிறது ஒன்று, லிசனரை குறிக்கிறது. இந்த மீ வந்து ஸ்பீக்கரையும் யூ வந்து லிசனரையும் குறிக்கிறது. லிசனர் யாரும் இல்லாதனால யூ அப்படியே போட்டுக்கலாம். ஸோ வென் இந்த யூ என்ன ஆகும்? யூ அப்படியே எழுதிப்போம். வில் வந்து உட் ஆகும். வென் யூ would call, she வந்து பொண்ணு தானே, அப்போ வந்து her. அவ்வளோதான். she asked when you would call her. இதுதான் இன்டைரக்ட் ஸ்பீச். கம்பல்சரி கமா கொட்டேஷன் ரிமூவ் பண்ணணும், கொஸ்டின் மார்க் ரிமூவ் பண்ணிட்டு எண்டிங்கில் ஃபுல் ஸ்டாப் தான் வைக்கணும். இதுதான் ஸ்பீச்சோட ரூலே. எந்த சென்டென்ஸ் கொடுத்தாலும் 4 சென்டென்ஸ்லையும் எந்த சென்டென்ஸாக இருந்தாலும் நீங்கள் இன்டைரக்ட் மாற்றிட்டு எண்டில் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அதுதான் ஸ்பீச்சோட ரூல். திரும்ப திரும்ப சொல்கிறேன். இதுவும் டவுட்டாக இருந்தால் என்னோட சேனலில் பார்த்துக்கோங்க. பங்க்சுவேட் த ஃபாலோவிங் சென்டென்சஸ் பாருங்கள், ரொம்ப ஈஸி. இதுவும் டைரக்ட் இருக்குல்லையா, அதுலேருந்து தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. இங்கே டைரக்ட் ஸ்பீச் தான் கொடுத்துருக்காங்க. வேர் யூ நாட் ஏ குட் ஸ்டூடெண்ட், அதனால் குட் ஸ்டூடெண்ட்டாக இருக்க முடிந்தது இல்லையா அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஐ ஆஸ்க்டு, இதுவும் கொஸ்டின் சென்டென்ஸ். கொட்டேஷன் போட்டுக்கோங்க. க்ளோஸ், இங்கே வந்து என்னது க்ளோஸ்டு கொட்டேஷன். W வந்து கேபிட்டல், வேர் யூ நாட் ஏ குட் ஸ்டூடெண்ட். இங்கே வந்து கொஸ்டின் மார்க் போட்டு ஓப்பன் கொட்டேஷன், ஐ கேபிட்டல், ஆஸ்க்டு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்க 26th. கம்பைன் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் இன்டு எ சிம்பிள். ராகவ் இஸ் சிக், ஹி அட்டெண்ட்ஸ் ரிகர்சல். இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் சிக்னஸ் ராகவ் அட்டெண்ட்ஸ் ரிகர்சல். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உடம்பு முடியாமல் இருந்த போதிலும் ராகவ் வந்து என்ன பண்ணா? ரிகர்சலாக அட்டன் பண்ணா. இதுதான் ஆன்சர். ஸோ இது சிம்பிள் அப்படின்னா ஒரு ஃப்ரேஸு, ஒரு மெயின் கிளாஸ். இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் சிக்னஸ் ராகவ் அட்டெண்ட்ஸ் ரிகர்சல். ஃபுல் ஸ்டாப். சிம்பிள் சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரீஅரேஞ்ச் எல்லாமே புக்கில் இருந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். புக்கில் இருக்க எக்ஸசைஸை பாருங்க. ரீஅரேஞ்ச் வேர்ட்ஸ் இன் த கரெக்ட் ஆர்டர் டு மேக் மீனிங்ஃபுல் சென்டென்சஸில் ஐ ஆம் ஆஸ் ஹெல்தி ஆஸ் யூ ஆர். அவ்வளோதான். செகண்ட், ரூபன் ஸ்பீக்ஸ் 2 languages besides German. இதில் besides German ரூபன் ஸ்பீக்ஸ் 2 languages சொன்னாலும் கரெக்டு தான். அடுத்தது கம்பல்சரி கொஸ்டின் செக்ஷன் 4ல் பார்ட் 2 செக்ஷன் 4ல் கம்பல்சரி ரோடு மேப் கண்டிப்பாக கேட்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் எழுதணும். இங்கே பாருங்க, ராஜா ஸ்டோருக்கு ஒரு பையன் வந்து ஸ்ட்ரேஞ்சர் வந்து போகிறாங்க. அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மெயின் ரோடு இருக்குது, ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாப் இருக்குது, புக் ஷாப் இருக்குது, ஸ்ட்ரைட் ரோட்டில் போகிறாங்க. SBIக்கு ஆப்போசிட்டில் ராஜா ஸ்டோர் எழுதும்போது ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர், go straight in the main road, opposite of don't turn here and there. நம்ம வந்து இங்கே எங்கேயும் திரும்பினோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு டிவியேட் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு அதை எழுதலாம். அண்ட் walk a while and you can see ராஜா ஸ்டோர் opposite of the SBI bank. 5 சென்டென்ஸ். சரியா? ரொம்ப ஈஸியாக எழுதிக்கலாம். ரொம்ப ஈஸி. இம்பரேட்டிவ் எழுதுங்க. மார்க் 2 மார்க் அழகாக வாங்கிடலாம். சரிங்களா? செக்ஷன் 1 பார்ட் 3ல செக்ஷன் 1ல நமக்கு வந்து கிவ் எ டீடைல்ட் அக்கௌண்ட் ஆஃப் ஆல் தாட்ஸ் அண்ட் கொஷின்ஸ்னு சொல்லிட்டு 29ல என்ன கொஷின்னா 5 மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க. 30லையும் 5 மார்க் கொஷின். 29ல கேட்டிருக்கிறது ஆதித்யா லெசன் 4th லெசன். 3ல கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா வாட்சன் அந்த டிடெக்டிவ் லெசன். அண்ட் ஆல்சோ 31ல பார்த்தீங்கன்னா யங் ஷீகல். ஃபர்ஸ்ட் லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. அண்டு 32ல பார்த்தீங்கன்னா எம் ஹேமல் லாஸ்ட் டே ஆஃப் த லாஸ்ட் லெசன். எப்பொழுதுமே ஒரு புக்கில் எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் லெசன் லாஸ்ட் லெசன் ரொம்ப கம்பல்சரி படிக்க வேண்டிய லெசன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லெசனில் தரவாக 5 மார்க் படித்து வச்சுருங்க.
கொஸ்டின் எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நீங்கள் படித்தது சினாப்சிஸ் போட்டு இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் போட்டு இருக்கிற அந்த சைடு ஹெட்டிங் ஒரு 4 ஹெட்டிங் 5 ஹெட்டிங் எழுதி அழகாக ஒவ்வொரு சைடு ஹெட்டிங்க்கும் அண்டர்லைன் பண்ணி நீட்டாக அட்லீஸ்ட் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேராகிராஃப் அழகாக எழுதி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அவ்வளவுதான் போதும், 5 மார்க் அழகாக கிடைச்சிரும். சரியா? அந்த 4 கொஸ்டினில் எந்த 2 செலக்ட் பண்ணுறீங்கிறது தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் லெசன்லாம் படிச்சிருப்பீங்க 31st. அதே லாஸ்ட் லெசன் ரொம்ப ஈஸியானது, 2 எழுதுனீங்கன்னா அழகாக மார்க் வாங்கிக்கலாம். அண்ட் செக்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா போயட்ரி கொஷின். இதில் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது அந்த போயம் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு இல்லையா, அது எழுதுனீங்கன்னா மார்க் அழகாக வாங்கிக்கலாம். அதில் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், அதுக்காக தான் சொல்கிறேன். அண்ட் கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் த ஆட்டிடியூட் ஆஃப் த ஆண்ட் அண்ட் கிரிக்கெட் ரொம்ப ஈஸி. இதுக்குமே நீங்கள் வந்து சினாப்சிஸ் போட்டு தான் எழுதணும். 5 மார்க் எல்லாத்துக்கும் சினாப்சிஸ் போட்டு இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் போடுங்க. பேராஃப்ரேஸ் எழுதும் பொழுது நீங்கள் வந்து இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் போடணும். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் நீங்கள் வந்து இந்த 35th செலக்ட் பண்ணீங்கன்னா போயம் காம்ப்ரிஹென்ஷன் உங்களுக்கு டைம் சேவ் பண்ணலாம். உங்களுக்கு நிறைய வந்து செக் பண்ணுறதுக்கான டைம் கிடைக்கும், அதை சொல்கிறேன். பேராஃப்ரேஸும் அப்படிதான். எந்த போயட்ரி நல்லா பார்த்துக்கணும், நீங்கள் எந்த போயட்ரியிலிருந்து இந்த லைன்ஸ் எடுத்திருக்காங்க, அதே மாதிரி எந்த ஆத்தர் எழுதுனாங்க ரொம்ப முக்கியமானது. அதில் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டை கரெக்டாக எழுதுனீங்கன்னா மார்க் சூப்பராக வாங்கிடலாம். செக்ஷன் 4ல் செக்ஷன் 3 பார்த்துட்டோமா? செக்ஷன் 3 பாருங்க. ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங்ல கம்பல்சரி 2 கொஸ்டின் கண்டு கொடுப்பாங்க. ஒரு கொஸ்டின் மட்டும் இருக்காது, 2 கொடுத்துருப்பாங்க. 37 பாருங்க. ரீஅரேஞ்ச். இதுல தப்பு பண்ணீங்கன்னா 1 தப்பு பண்ணாலும் மார்க் போயிடும். ரீஅரேஞ்ச் நீங்க வந்து செலக்ட் பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ரிஸ்க். சரியா? ஏன்னா ரீஅரேஞ்சில் 1 மார்க்னா 2 மார்க் போயிடும். சம்டைம்ஸ் 4 மார்க் 5 மார்க் போகும். ரீஅரேஞ்ச ஒமிட் பண்ணிட்டு 38 இருக்கு இல்லையா, ரீட் த ஃபாலோவிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர். இது ரொம்ப ஈஸி. கொஸ்டின்லயே பாதி ஆன்சர் இருக்கு, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 38 உங்களுக்கு சேஃபான கொஸ்டின், உங்களுக்கு மார்க் அப்படியே வரும். சரியா? அடுத்தது செக்ஷன் 4ல அட்வர்டைஸ்மெண்ட்ல எப்படி எழுதணுங்கிறத நான் வந்து இப்போ வந்து ஒரு ஹிண்டா கொடுக்குறேன், நல்லா பார்த்துக்கோங்க. செக்ஷன் 4ல அட்வர்டைஸ்மெண்ட் 39 எப்படி எழுதணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் எழுதும் போது லெட்டெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, பென்சில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஒரு பேஜ் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். பெரிய பாக்ஸ் போட்டுக்கோங்க, அதில் 3ஆ பிரிச்சுக்கோங்க. மேலே டைட்டில் எழுதுறதுக்கு ஒரு பாக்ஸ். டைட்டில் கம்பல்சரி எது எழுதினாலும் அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பென்சில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். லெட்டு பென்னு இங்கு பென் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. டைட்டில் கேபிட்டல் எழுதணும். சரிங்களா? டைட்டில் அவங்க கொடுக்கலைன்னா உங்களோட நேமோ இனிஷியலோ ஏதாவது எடுத்து கேபிட்டல் எழுதிருங்க. அடுத்தது கீழே ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இங்கே அட்ரஸ் வித் இமெயில் அட்ரஸ் ஏதாவது ஒன்று எழுதுங்க. நீங்கள் இருக்கிற ஃபோன் நம்பரே எழுதணுங்கிற இல்லை, எந்த ஃபோன் நம்பர் வேணால் எழுதலாம். அதே மாதிரி சென்டர் பாக்ஸை 2ஆ டிவைட் பண்ணிட்டு ஒரு பக்கம் பிக்சர் ஒரு பக்கம் கிளிப்டு வேர்ட்ஸ். பிக்சர்லாம் நீங்கள் வந்து வரையறதுக்கு ரொம்ப டைம் எடுக்க வேண்டாம். ஒரு 3 பிக்சர் 4 பிக்சர். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? மொபைல் கேலக்ஸி தானே கேட்டிருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோனு, சிம் கார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஆக்சசரிஸ் என்ன, நீங்கள் வந்து இயர்ஃபோன் எல்லாம் வரைவீங்க இல்லையா, அது ஒரு 3-4 வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ பவர் பேங்க்ஸ் ஆன் மொபைல், பவர் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, ஈஸியாக வரைஞ்சிடலாம். அது அவ்வளோதான். 4 பிக்சர் எடுத்துக்கோங்க. கிளிப்டு வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃப்ரீயோ அதெல்லாம் அழகாக இதில் இருக்கிறதே எழுதிக்கலாம். ஸ்மார்ட் ஃபோன்ஸ், ஆக்சசரி, சிம் கார்ட்ஸ், ரீசார்ஜ், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ ரீசார்ஜ், ஃப்ரீ பவர் பேங்க்ஸ் நீங்கள் இந்த கிளிப்டு வேர்ட்ஸில் எழுதிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சுது. இதுக்கு ரொம்ப டைம் எடுக்கணுங்கிறது இல்லை. 5 மார்க்கு. டைட்டிலுக்கு 1 மார்க்கு, பிக்சர்ஸ்க்கு 1 மார்க்கு, கிளிப்டு வேர்ட்ஸ்க்கு, அட்ரஸ்க்கு 1 மார்க்கு, நீங்கள் ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணுறீங்களா, இந்த பாக்ஸ் போடுறீங்களா, அதுக்கு 1 மார்க், 5 மார்க் வாங்கிக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட் செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அழகாக 5 மார்க் வாங்கிடலாம். அடுத்து பாருங்க 40 கொஸ்டின் பாருங்க. 40th என்னதுன்னா லெட்டர் ரைட்டிங். எடுத்தோடனே பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. எடிட்டருக்கு நியூஸ் பேப்பருக்கு எழுதுறது அப்படின்னாவே அது வந்து ஃபார்மல் லெட்டர் ஃப்ரம் டு போட்டு எழுதிருங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது கோஆர்டினேட்டர் சயின்ஸ் ஃபாரம் ஆஃப் யுவர் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ரிப்போர்ட் எழுத சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட் ரைட்டிங். ஸோ நடந்து முடிஞ்சதை பற்றி எழுதுறது ரிப்போர்ட் ரைட்டிங். சரியா? ஸோ அது நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த சயின்ஸ் ஃபாரம் பற்றி நீங்கள் ரிப்போர்ட் எழுதணும். அந்த ரிப்போர்ட்டில் என்னென்னலாம் எழுதணும் அப்படிங்கிற அந்த இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டை பார்த்து வச்சிட்டிங்கன்னா போதும். இதுவும் ஈஸி தான், 5 மார்க் வாங்கிடலாம். அண்டு பாருங்க நெக்ஸ்ட் ஒன், look at the following picture description. பிக்சரை பார்த்து இது என்ன பிக்சரு, இட் இஸ் திஸ் ஆர் தட், இட் இஸ் இது சேட்ஃபுல்லான பிக்சரா இல்லை பியூட்டிஃபுல்லான பிக்சரா, சேடான பிக்சரா இல்லை வந்து நைஸ் பிக்சரா, இந்த மாதிரி பிக்சரை பற்றி டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. இதில் நிறைய பேர் இருக்காங்க. there are many people in the picture, it is a sports oriented picture. இந்த மாதிரி என்ன பிக்சரோ அதை பற்றி ஒரு 5-6 சென்டென்ஸ் எழுதுனீங்கன்னா அழகாக 5 மார்க் வாங்கிக்கலாம். இதுவும் டைம் சேவ் பண்ணுறது. அடுத்தது 43rd பாருங்க, சம்மரி. ரொம்ப ரொம்ப ஈஸி. ரஃப் காப்பி ஃபேர் காப்பி போட்டுட்டு நம்ம வித் டைட்டிலோடு எழுதணும். கடைசியாக ரஃப் காப்பி அடிச்சு விட்டுறணும். நல்லா பார்த்துக்கணும். ஸோ இதுதான் அது. நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் இருங்க.
ஒரு ரைட் ஏ சம்மரி ஆஃப் த ஃபாலோவிங் பேசேஜ்னு கொடுத்து அது எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா ஃபாரஸ்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் வந்து டைப் 1 செலக்ட் பண்ணுறத விட டைப் 2ல ரஃப் காப்பி எழுதிக்கோங்க. ரஃப் காப்பியில் இந்த ஃபாரஸ்ட் டைட்டில் போட்டு அதோட ஃபுல்லாக வந்து சென்டென்ஸ் எழுதி முடிச்சுட்டு அதுலேருந்து ஷார்ட் பண்ணி ஃபேர் காப்பியில் எழுதிட்டு ரஃப் காப்பியை அடிச்சு விட்டுறணும். அண்டு வேர்ட்ஸ் இந்த பேசேஜ் நீங்கள் எழுதுனீங்க இல்லையா, அந்த எந்த பேசேஜை பார்த்து எழுதுனீங்களோ அந்த பேசேஜில் இதை கொடுத்துருக்காங்களே இதில் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறமா ஃபேர் காப்பி இருக்குல்ல உங்களோட சம்மரி அதில் இருக்கிற வேர்ட்ஸை கவுண்ட் பண்ணி எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சது. இதை பாக்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணிடுங்க, டைட்டில் அண்டர்லைன் பண்ணிடுங்க. ரஃப் காப்பி ஃபேர் காப்பி சம்மரிங்கிறதெல்லாம் சென்டரில் எழுதிடுங்க. சம்மரி ரைட்டிங் சென்டரில் எழுதி அண்டர்லைன் பண்ணிவிட்டு ரஃப் காப்பி ஃபேர் காப்பி மார்ஜின் ஓட்டி எழுதிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணி நீட்டாக காட்டிக்கோங்க. கண்டிப்பாக ஃபேர் காப்பியை நம்ம வந்து அடிச்சு விடக்கூடாது, ரஃப் காப்பி தான் அடிச்சு விடணும். தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் தெரியாமல் ஃபேர் காப்பி அடிச்சு விட்டு வந்துடுறீங்க. ரஃப் காப்பி தான் அடிக்கணும், அது ரஃபாக எழுதி பார்க்கறது. சரியா? ஸோ செக்ஷன் 4ல் 4 கொஸ்டின் செலக்ட் பண்ணணும். அந்த 4 கொஸ்டின்ல அட்வர்டைஸ்மெண்ட், அடுத்தது லெட்டர் ரைட்டிங் தரவா இருந்தால் செலக்ட் பண்ணுங்க, ரிப்போர்ட் ரைட்டிங்கும் தரவா இருந்தால் மட்டும்தான். அது உங்களுக்கு ரெண்டும் தெரியலன்னா பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். சம்மரி ஒன்றுமே வந்து தெரியல அப்படிங்கிறவங்க பிக்சர் டிஸ்கிரிப்ஷனும் சம்மரி ரைட்டிங்கும் அடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் 3ல 15 மார்க் வாங்கிடலாம். எரர் ஸ்பாட்டிங் பாருங்க, சூப்பராக மார்க் வாங்கிடலாம். 5 கொஸ்டின். மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் டர்ன்டு ஃபார் த செமினார். மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளூரல் வந்திருக்கு, ஹேஸ் சிங்குலர் வந்திருக்கு, தப்பு. அப்போ இங்கே என்ன தப்புனா ஹேஸ் அப்படிங்கிறத அடிச்சுட்டு ஹேவ் எழுதணும், அவ்வளோதான். ஐ பாட் ஏன் புக் வந்திருக்கு, ஆர்டிகல் மிஸ்டேக் இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டென்ஸ் மிஸ்டேக்கு, செகண்ட் ஆர்டிகல் மிஸ்டேக், ஏ புக் திஸ் மார்னிங் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் வரும், பார்ட்டிசிபிள் மிஸ்டேக், இங்கே 2 ஈட்னு வந்திருக்கு. அடுத்து 1 வந்ததுனாவே ஈஸ் தான், ஒன் ஆஃப் த பாய்ஸ் ஈஸ் மிஸ்ஸிங் வரும். அதே மாதிரி த டியர் வந்து ப்ளூரல், சாரி டியர் சிங்குலர் ரன்ஸ், அது கரெக்ட். ஃபாஸ்ட்லி வராது, ஃபாஸ்ட் வரும். த டியர் ரன்ஸ் ஃபாஸ்ட், அவ்வளோதான். ஸோ எங்கெங்கே எந்த மிஸ்டேக்கை நம்ம பார்த்து கிராமர் தெரிஞ்சுன்னா இந்த எரர் ஸ்பாட்டிங் ரொம்ப ஈஸி, 5 மார்க் வாங்கிடலாம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது இன்னொரு கம்பல்சரி கொஸ்டின் பொயட்ரி, 5 லைன் டைட்டில் எழுதிக்கோங்க, பொயட்டிக் லைன் 5 எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பொயட்ரி த சீக்ரெட் ஆஃப் த மிஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ தேர்டு ஒன்றும் முக்கியம் தான். எல்லாத்தையும் தரவா படிச்சாதான், ஏன்னா சடனாக என்ன கொஸ்டின் வேணா கேட்பாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட்டு சீக்ரெட் ஆஃப் த மிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ஸோ 45 சீக்ரெட் ஆஃப் த மிஷன்ஸ் ஒருவேளை கேட்டுட்டாங்க நினைச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் போயிட்டு தேர்ட் ஒன் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க எல்லாத்தையும். பொயட்ரியில் ஸ்கிப் பண்ண முடியாது. 5 லைன் கண்டிப்பாக எழுதணும். டைட்டில் எழுதி லைன்ஸ் எழுதி ஆத்தர் நேம் எழுதி பாக்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, 5 மார்க். ஸோ 46 பார்ட் 4ல் பாருங்க, பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் டெவலப்பிங் ஹிண்ட் 8 மார்க். இது எய்தர் ஆர் கொஸ்டின், இது அல்லது அது, தெளிவானது எடுத்து செலக்ட் பண்ணுங்க. டைட்டில் போட்டு சினாப்சிஸ் போட்டு எழுதுனா மார்க் போடுற டீச்சர்ஸ் இருக்காங்க, பேராகிராஃபா எழுதுனா மார்க் போடுற டீச்சர்ஸ் இருக்காங்க. நீங்க வந்து சினாப்சிஸ் போட்டு எழுதிக்கிங்க. சரிங்களா? ஒரு சில டீச்சர்ஸ் வந்து சினாப்சிஸ் போட்டு இன்ட்ரோ கன்க்ளூஷன் போட்டு எழுதுனாதான் மார்க் அதிகமாக போடுவேன் இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கோங்க. ரெண்டுமே வந்து நம்ம அந்த 7 சப்ளிமெண்ட்ரி ரீடர் இருக்குல்லையா, அதுலேருந்து தான் எடுத்திருப்பாங்க, வேற எங்கேயும் புதுசாக எடுக்க மாட்டாங்க. 47 பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய கொஸ்டின் என்னதுன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். 4 கொஸ்டின்கான ஆன்சர் இந்த பேராகிராஃப்லேயே இருக்கும். ஈஸியாக மார்க் 8 மார்க் வாங்கிடலாம். நீங்கள் போயட்ரி காம்ப்ரிஹென்ஷன் செலக்ட் பண்ணாதீங்க, மார்க் வராது. ஸோ 47ல் ஏ கொஸ்டின் தான் ஈஸி, ஏ கொஸ்டின் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. கடைசி நேரத்தில் இந்த ரிவிஷன் மட்டும் பார்த்தா போதும். ப்ராக்டிஸ் புக்கில் பாருங்கள், வேறு எதுவும் தேவையில்லை. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் 2024 பார்த்துட்டோம், அதோட கீ ஆன்சரும் 2023 கீ ஆன்சரும் பார்த்துட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப அதை இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் இருக்க வேண்டாம். புக்கில் இருக்கிறது புக் பேக் புக் இன்சைட் போதும், அவ்வளோதான். வேற எதுவும் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்க வேணாம், ரொம்ப ரிஸ்காகவே கேட்க மாட்டாங்க. தட்ஸ் ஆல். ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.